இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசும் சரி, டெல்லியிலே உருவாகின்ற சதி திட்டங்களும் சரி, எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ளாக செயல்படாமல் முடக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டிருப்பதாக பல செய்திகள் வந்திருக்கிறது. அதற்கேற்றாற்போல் ஒரு நீதிமன்ற நடவடிக்கையும் இன்றைக்கு ஒரு புதிய புயலை கிளப்பியிருக்கிறது. அந்த நீதிமன்ற நடவடிக்கை பற்றி வந்த செய்தியை முழுவதுமாக பார்ப்போம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு தடை விதித்து பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் திரும்ப பெற்றுள்ள நிலையில் இந்த வழக்கின் விசாரணை நேற்று ஆகஸ்ட் 25 மீண்டும் நடைபெற்றது. இது அதிமுக வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த 2022 ஜூலை 11 நடந்தது. இந்த கூட்டத்தில் பொது செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். பொது செயலாளர் நியமன அறிவிப்பை எதிர்த்தும் இந்த பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் அதிமுக தொண்டர் என கூறி திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அதிமுக விதிகளின்படி பொது செயலாளரை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படவில்லை. பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் பொது செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் அவரது தேர்வு செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கூறியிருந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து கடந்த ஜூலை மாதம் சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை ஐகோர்ட்டில் அப்பீல் செய்யப்பட்டது. அந்த அப்பீல் மனுவை விசாரித்த நீதிபதி பி பாலாஜி உரிமையியல் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதித்தவுடன் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என சூரியமூர்த்தி தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்து நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு நீதிபதி பி பாலாஜி முன்பு கடந்த 21 விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வக்கீல் விஜய் நாராயணன் சூரியமூர்த்தி கட்சியின் உறுப்பினர் அல்ல எனவும் இந்த வழக்கை தாக்கல் செய்ய அவருக்கு உரிமை இல்லை எனவும் வாதிட்டார். உடனே சூரியமூர்த்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேல்முருகன் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளதை மறைத்து தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது, நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்தி உள்ளார்கள் என்று வாதிட்டார். சூரியமூர்த்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேல்முருகன் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளதை மறைத்து தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது, நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். இதை அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உரிமையியல் நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கும் வழக்கை நிராகரிக்க மறுத்த உத்தரவுக்கும் இடைக்கால தடை விதித்த உத்தரவை திரும்ப பெற்ற நீதிபதி பாலாஜி வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 25 தள்ளி வைப்பதாக அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இதையடுத்து அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. தமிழகத்திற்கு வந்த அமித்ஷா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமையும் என்று பேசினார். திமுக ஆட்சி அகற்றப்படும் என்று பேசினார். ஒரு பக்கம் நீதிமன்றத்தின் நெருக்கடி, இன்னொரு பக்கம் அமித்ஷாவுடைய நெருக்கடி, இன்னொரு பக்கம் திமுகவுடைய நெருக்கடி, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி போகின்ற கூட்டங்களுக்கெல்லாம் வெவ்வேறு வகையில் நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ளாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு நெருக்கடிகள் மாநில அரசிலிருந்தும் டெல்லியிலிருந்தும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்.
இந்த நெருக்கடியில் இருந்து தப்பிப்பதே எடப்பாடி பழனிசாமிக்கு மிக பெரும் பாடாக இருக்கும். ஆகவே எடப்பாடி பழனிசாமியால் இந்த தேர்தலை சரியான முறையில் எதிர்கொள்ள முடியாது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி தோல்வியைத்தான் சந்திக்க வேண்டி இருக்கும் என்று பல ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கேற்றாற்போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னும் சரியான கூட்டணி அமையவில்லை. அப்படி சரியான கூட்டணி அமைந்து டெல்லியினுடைய தொல்லை இல்லாமல், மாநில அரசின் தொல்லை இல்லாமல் சரியாக எடப்பாடி பழனிசாமி தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா, அல்லது எடப்பாடி பழனிசாமி பிரச்சனைகளிலேயே சிக்கி தேர்தலை எதிர்கொள்ள முடியாமல் மீண்டும் ஒரு படுதோல்வியை சந்திக்க போகிறாரா என்றெல்லாம் இன்றைக்கு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் சரியில்லை. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி எடப்பாடி பழனிசாமியை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்திருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதை பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை. அதை நோக்கித்தான் பாரதிய ஜனதா கட்சி காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது. அநேகமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையை மாற்றிவிட்டு வேறொரு தலைமையை அதிமுகவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டிருப்பதாகவும் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தாக்குதலிலிருந்து தப்பிப்பாரா, தன்னை தற்காத்துக் கொள்வாரா, அல்லது தாக்குதலில் சிக்கி எடப்பாடி பழனிசாமி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் படு தோல்வியை சந்திப்பாரா என்பதற்கு காலம்தான் பதில் கூறும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.